We will read Isaiah 2 and verse 2 to 4. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. This is what is going to happen to you, the church. சபையாகிய உங்களுக்கு இதுதான் நடக்க போகிறது. The Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், in the last days when I pour the Holy Spirit upon all flesh, மாம்சமான யாவர் மீதும் நான் என் ஆவியை ஊற்றும் கடைசி நாளிலே, the Lord's house shall be established on the top of the mountains. கர்த்தருடைய ஆலயம் பர்வதத்தின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். And all people from all nations shall flow into it. எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்திலும் இருந்து அதற்குள் ஓடி வருவார்கள். It is in God's heart to lift up His church and establish it in high places in the last days. இந்த கடைசி நாட்களிலே தம்முடைய சபையை உயர்த்தி பர்வதத்தின் கொடுமுடியில் அதை ஸ்தாபிக்க வேண்டும் என்பது தேவனுடைய இருதயத்தின் விருப்பமாகும். Why is God's house lifted up by God? ஏன் தேவனுடைய வீடு தேவனால் உயர்த்தப்படுகிறது? Why is it so special to God? ஏன் அது தேவனுக்கு இவ்வளவு விசேஷமாய் இருக்கிறது? If you read Psalm 68 and verse 16, 68ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். The Lord says, I love to dwell in the church which is built on a mountain. பர்வதத்தின் கொடுமுடியிலே கட்டப்பட்டிருக்கிற ஆலயத்திலே நான் வாசம் பண்ண விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It's not the physical building of a building that God is wanting, but He says, my church which is on a mountain is where I desire to live. ஒரு கட்டடத்தை அல்ல தேவன் விரும்புவது, மலையின் மேல் உயர்த்தப்பட்டிருக்கிற ஆலயத்தை நான் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I desire to live in my church. என் ஆலயத்தில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன். I desire to live in it forever. என்னென்றைக்கும் அதில் வாசம் பண்ண நான் விரும்புகிறேன்.